Good morning students. Today class la unit 5 la example 5.11 பார்க்க போறோம். அதாவது 5.11 பார்க்க போறோம். The line P passes through the point 3, -2 and 12, 4 and the line Q passes through the point 6, -2 and 12, 2. ஓகேங்களா? இந்த லைன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பேரலா இருக்குமா அப்படின்னு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? The line P parallel to Q அப்படின்னு கேட்டிருக்காங்க क्वेश्चन. ஓகேப்பா? ஸோ பேரலா நம்ம என்ன வரணும் M1 equal to M2. அதே ஸ்லோ ஃபார்முலா போட போகிறோம். அதுதான் ஸ்லோ ஃபார்முலா ரஃப் பண்ணல. சரிங்களாப்பா? பாருங்க இப்போ என்ன பண்ண ஃபஸ்ட்டு யார் போட போகிறோம்? P போடலாமா? P. ஓகேலாமா? Here ஓகே x1 equal to 3, x2 equal to -2, y1 equal to 12, y1 equal to -2, y2 equal to 4. யாருலாமா p போடுறோம். சரிலாமா? போடலாமா? பாருங்க p போடலாமா? பாருங்க m equal to ஸோ என்ன கிடைக்கும் y2 4 ஃபார்முலா மைனஸ் சம்மர் மைனஸ் +2 பை என்ன கிடைக்கும் 12 ஓகேடாமா -3 என்ன கிடைக்கும் அப்போ 6/9 6/9 4 + 2 6 12 3 போனால் 9 யார் M1 ஓகேப்பா கட் பண்ணிடலாமா M1 equal to 2 3s are 6 3 3s are 9 ஓகேப்பா அப்போ 2/3 யார் M1 கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேடாமா M2 போடலாமா யாருக்கு Qக்கு இயர் ஓகேடாமா இயர் ஸோ நம்ம ரிசல்ட் கிடைக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா x1 equal to 6, x2 equal to 12, y1 equal to -2, y2 equal to 2. ஓகேடாமா போடலாமா பாருங்க M2 equal to என்ன ஃபார்முலா போடலாமா 2 + 2 ஓகேம்மா 2 சம்மர் மைனஸ் ஃபார்முலா மைனஸ் +2 ஆயிடுச்சு. இது வந்து 12 - 6 ஓகேவா 4/6 இதை கட் பண்ணிடலாமா 2/3 2 2s are 4 3 2s are 6 அப்போ M2 என்ன கிடைக்கும் 2/3. சரி ஃபார்முலா போடலாமா பேரலா போடலாமா பேரலா போடணும் M1 equal to M2 பாருங்க M1 பாருங்க 2/3 M2 பாருங்க என்ன வரும் அதே 2/3 தான் கிடைச்சது. சேம் ஆஃப் பேரலா இருக்காப்பா. அப்போ ஸ்டேட்மெண்ட் எழுதிடலாமா the line therefore the line P is parallel to the line Q டாமா. புரியுதாம்மா? தேங்க்யூ டாமா.